உடனே பிளேட்ஸா மாறி அவனை அட்டாக் பண்ணி கொல்ல பார்க்க ஷினிச்சி மிகியை தடுக்கிறான். அப்பவும் அவன் கையில இருந்து பிரிஞ்சு போய் அந்த ரிப்போர்ட்டரை 2 இடத்துல வெட்டிடுது. அவனும் உயிர் பொழைச்சா போதும்னு சொல்லி அங்கிருந்து ஓட பார்க்க இப்ப மிகி திரும்பவும் ஷினிச்சி கையில சேர்ந்தாகணும். அதனால அந்த ரிப்போர்ட்டரும் உயிர் தப்பிக்கிறான். நைட் டைம் பக்கத்துல இருந்த பார்க்ல ஷினிச்சியும் சட்டோமியும் மீட் பண்ணிக்கிறாங்க. சட்டோமியும் ஷினிச்சி கிட்ட அன்னைக்கு என்னதான் நடந்தது, நமக்கு இருந்த டேட்டை கூட நீ கேன்சல் பண்ணிட்டு கானாவை மீட் பண்றதுக்காக தான் நான் போனேன், அங்க என்னதான் நடந்தது, கானா எப்படிதான் இறந்து போனான்னு சொல்லி கேட்கறா. ஷினிச்சிக்கும் அவகிட்ட எல்லா உண்மையையும் சொல்லிடணும் தான் இருக்கு. ஆனா மிகி அவங்கள கவனிச்சிட்டு இருக்கிறத ஃபீல் பண்றான். நேத்து அந்த ரிப்போர்ட்டருக்கு நடந்த மாதிரி சட்டோமிக்கே ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லி பயத்துல அவகிட்ட உண்மையை சொல்ல மாட்டான். அவளும் கோவத்துல அங்கிருந்து போயிடுறா. யார்கிட்ட தான் நம்ம ஹெல்ப் கேட்கறது, அந்த ரிப்போர்ட்டர் வேற நம்மளை பத்தின உண்மையை வெளி உலகத்துக்கு சொல்லாம விடமாட்டான் போலயேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது மிகி நம்ம உடாவை கூப்பிடலான்னு சொல்லுது. அடுத்த நாள் ஷினிச்சியும் உடாவும் மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட நம்ம சிச்சுவேஷனை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அவன் நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பக்கம் அந்த ரிப்போர்ட்டர் ரியோகோ கிட்ட மிகி இவனை துரத்தி கொல்ல வந்ததை பத்தி சொல்லி புலம்பிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.